அண்மை செய்தி. திருப்பூர், திண்டுக்கல், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை வலுவடைந்திருப்பதாகவும் இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்புடைய மாவட்டங்களுடைய விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய இந்த 4 மாவட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க. மற்றபடி தமிழகத்துல காற்றுடைய போக்கின் காரணமாகவும் அதே போன்று பருவ காற்றினுடைய தீவிரம் காரணமாகவும் மாலை நேரங்கள் மற்றும் அதற்கு பிறகாக ஓரிரு இடங்கள்ல பரவலாக லேசான முதல் மிதமான மழை சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல் நாளை தினமும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கு பிறகாக வரக்கூடிய 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புக்கான சாதகமான சூழல் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து தமிழகத்துல பருவமழை இயல்பை விட அதிகமான அளவில் பொழிந்திருக்கக்கூடிய சூழல்ல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு இன்னும் தீவிரமடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க.